அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சூப்பர் ஈஸியான செம்ம டேஸ்டியான ப்ரான்ஸ் தொக்கு. இந்த புலாவெல்லாம் வைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவலில் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாய் சூடு பண்ணிட்டு தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 20 கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வெந்து பிங்கிஷ் கலரில் மாறட்டும். அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு மனம் மாறினதுமே அதில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா இந்த ஆயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு வணக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக தக்காளி மஷி ஆயிரும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா நல்லாவே வந்துட்டு தக்காளி எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இனி ஒரு குயிக்கான ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் 1 kg எடுத்திருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலே அதையும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இது மசாலாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது அகெயின் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு தான் குக் பண்ண போகிறோம். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், அதுலேயே தண்ணி வரும். இப்போ லிட் ஓப்பன் பண்ணக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபைனலி இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலி கொஞ்சமாக கார்னிஷிங்காக கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான ப்ரான்ஸ் தொக்கு ரெடி. கண்டிப்பாக ஒரு டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்ல மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.